சாலைகளை அமைக்கும் ஒரு நிறுவனத்தின் பொது மேலாளராக இருந்தவர் ஸ்டாலின் என்ற சிறுவனின் தந்தை. அப்பொழுது ஸ்டாலினுக்கு வயது 10. அவன் தன் தந்தையோடு கூட கடைக்கு சென்றிருந்தான். சாலை போடுவதற்காக கற்கள் குவிக்கப்பட்டிருந்தன. தந்தை கடைக்குள் சென்றபொழுது சிறுவன் வெளியே நின்று கொண்டிருந்தான். சாலையில் கிடந்த அந்த கற்குவியலில் இருந்து ஒரு கல்லை எடுத்து கிரிக்கெட் பந்து வீசுவதைப் போல வீசி பார்த்தான். ஆனால் அது அந்த கடையின் முன்பகுதியில் இருந்த ஒரு கண்ணாடி பீரோவில் பட்டு முன்பக்க கண்ணாடி உடைந்து போய்விட்டது. அந்த பகுதியில் வெளியாட்கள் அதிகமில்லை. பொதுவாக அந்த பகுதி வழியாக பள்ளிச் சிறுவர்கள் தான் செல்வார்கள். எனவே அவர்கள்தான் கற்களை வீசிவிட்டார்கள் என்று தன் தந்தையிடம் கூறிவிடலாம் என்று ஸ்டாலின் முதலில் நினைத்தான். ஆனால் அவனுக்கோ பொய் சொல்ல மனமில்லை. அவனுடைய தந்தை திரும்பி வந்த பொழுது ஸ்டாலின் காரின் அருகே அழுது கொண்டிருந்தான். தனக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்த போதும் அவன் நடந்ததை அப்படியே தந்தையிடம் கூறினான். ஸ்டாலின் தன்னுடைய தவறை மற்றவர்கள் மீது சுமத்தி இருக்கலாம். ஆனால் உண்மையை சொன்ன ஸ்டாலின் அப்பா அவனிடம், நீ அழாதே, இது தற்செயலாக நடந்த ஒரு சம்பவம், இதற்கான பணத்தை நாம் கொடுத்து விடலாம் என்று சொல்லி அவனுக்கு ஆறுதல் கூறினார். இதை கேட்ட மகனுக்கு மிகுந்த ஆச்சரியம். ஸ்டாலின் உண்மையை ஒப்புக்கொண்டதால் அவனுக்கு மகிழ்ச்சி. ஆனால் அந்த கண்ணாடியின் விலையை அவர் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. வழக்கமாக தினமும் அவனுக்கு 10 ரூபாய் செலவுக்கு கொடுப்பார். ஆனால் அதன் பின் அவனுக்கு 5 ரூபாய் மட்டுமே கொடுத்தார். அதாவது அந்த கண்ணாடியின் விலை முடியும் மட்டும் அப்படி செய்தார். ஆம், பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது தண்டனை அளிப்பதை விட அவர்கள் உண்மையை கூறும் பொழுது அவர்களுக்கு பரிசளிப்பதே சிறந்தது. அவர்கள் உண்மை பேச அது ஏதுவாகும். கடவுள் நம்மையும் கிருபையாய் நடத்துகிறார். நாமும் நம் பிள்ளைகளிடம் அவ்வாறே நடந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஒழுக்கம் கெட்டுப்போவதற்கு அல்ல, நல்வழிப்படுத்தவே அவ்வாறு செயல்பட வேண்டும். பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியில் அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாமல் இருப்பான் என்றுதான் வேதமும் நமக்கு கற்றுத்தருகிறது. உண்மையாக இருப்போமா?